எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள். ஹாய் ஹலோ வணக்கம் நேயர்களே. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த ஷோ ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் ஆர்ஜி ஆஷா. இன்னைக்கு நம்ம ஷோல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த மருத்துவர்கள் நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பல்வேறு சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கிட்டு வராங்க. அந்த வகையில இன்றைக்கு உலக தலசீமியா தினம், அதாவது உலக இரத்த அழிவு சோகை தினம். சோ இதை முன்னிட்டு இன்றைக்கு இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இரத்த வங்கி மருத்துவ அதிகாரி டாக்டர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன் மேம். இப்போ தலசீமியா, இன்னைக்கு உலக தலசீமியானா. ஸோ நிறைய பேருக்கு இந்த தலசீமியானா என்ன அப்படின்றது தெரியாமல் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் தலசீமியானா என்ன அப்படின்றது சொல்லுங்க. தலசீமியாங்கிறது ஒரு வகையான இரத்த சோகை ஏற்படுத்தக்கூடிய நோய். ஓகே. அது எதனால் வருதுன்னா, அது 2 பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து இன்ஹெரிட் ஆகுது. அது ஒரு வகையான ஜெனட்டிக் டிஸார்டர். இப்போ நம்ம ரத்தத்தில் இருக்க ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல், பிளேட்லெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா போன் மேரோவில் இருக்க ஸ்டெம் செல்ஸ்லேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த நோயில் பாதிச்சிருக்கவங்களால நேச்சுரலாக அவங்களால அந்த ரெட் பிளட் செல்ஸை அவங்க போன் மேரோவில் உற்பத்தி பண்ண முடியாத ஒரு டிசீஸ், அதுதான் தலசீமியா. ஓகே. இப்போ இந்த தலசீமியாவோட நோயோட வகைகள் இருக்கா? நம்ம இப்போ ஹீமோக்ளோபினில் பார்த்திங்கன்னா 4 வகையான ப்ரோட்டீன் செயின்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த செயின்ஸில் இருக்க டிஃபெக்டை பொறுத்து நம்ம அதை 2 வகையாக பிரிக்கிறோம். அதில் ஆல்ஃபா தலசீமியா, பீட்டா தலசீமியா, அதெல்லாம் இந்தியாவில் ரொம்ப காமனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பீட்டா தலசீமியா தான். இப்போ நம்ம இந்த நோயோட சிம்டம்ஸ், அறிகுறிகளை வச்சு இதை 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று தலசீமியா ட்ரைட் ஆர் மைனர், அதாவது என்னென்னா சிம்டம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியவங்க. சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமாக தீவிர இரத்த சோகையோடு இருக்கவங்கள தலசீமியா மேஜர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சரி. இப்போ இந்த தலசீமியா அப்படின்றது எதனால் ஏற்படுது? இந்த நோயால் உடலில் வேறு ஏதாவது உறுப்புகள் பாதிக்கப்படுமா? இது தலசீமியா மேஜரோட ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இது மெயினாக குழந்தைகளை பாதிக்கிற நோய் தான். சரி. இது எதனால் ஏற்படுதுன்னா, இது ஒரு ஜீன் டிஃபெக்ட். அந்த ஜீன் டிஃபெக்ட் 2 பேரண்ட்ஸ் கிட்டேருந்து குழந்தைக்கு வர்றது. சரி. இப்போ ஒரு தலசீமியா மேஜர் டிசீஸோட ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது கண்டிப்பாக அந்த 2 பேரண்ட்ஸுமே தலசீமியா கேரியராக இருந்தால் மட்டும்தான் தலசீமியா மேஜரோட அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பேரண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஜீன், ஒரு டிஃபெக்டிவ் ஜீன். ஓகே. 2 பார்ட்னர்ஸுக்குமே ஒரு நல்ல ஜீன், 2 டிஃபெக்டிவ் ஜீன் இருக்கும்போது குழந்தை கருவில் உருவாகும்போது இயற்கை என்ன பண்ணுதுன்னா அது செலக்ட் பண்ணுது. ஒரு டிஃபெக்டிவ் ஜீன், ஒரு நல்ல ஜீனோட பிறக்கிற குழந்தைங்கள் என்னென்னா தலசீமியா மைனராகவும் தலசீமியா ட்ரைட்டாவோ சின்ன சிம்டம்ஸோட எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் குழந்தை பிறக்குது. அதே 2 டிஃபெக்டிவ் ஜீன்ஸ், அப்பா கிட்டேருந்து வர டிஃபெக்டிவ் ஜீன், அம்மா கிட்டேருந்து வர டிஃபெக்டிவ் ஜீனோட பிறக்கிற குழந்தைகள் தலசீமியா மேஜர் டிசீஸோட பிறக்குது. அந்த குழந்தைகள் தான் 25% பாசிபிலிட்டியோட பிறக்கிற அந்த குழந்தைகள் தான் இந்த தலசீமியா மேஜர் டிசீஸ்னால பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. ஓகே. இப்போ அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்துருச்சு. இப்போ என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் இந்த குழந்தைக்கு? இந்த நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த நோயோட பாதிப்பு பார்த்திங்கன்னா மெயினாக ரத்த சோகை தான். இது பார்த்திங்கன்னா 6 மாதத்துலேருந்து 1 வயதுக்குள்ளாவே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது அந்த குழந்தைக்கு. சிவியர் அனிமியா டெவலப் ஆகுது. அந்த சிவியர் அனிமியாவோட எஃபெக்டாக என்ன ஆகுதுன்னா, நம்ம கல்லீரல், மண்ணீரல்லையும் கொஞ்சம் வீக்கம் ஏற்படுது. அது இல்லாமல் நார்மல் ரத்த சோகைக்கான அறிகுறிகளும் இதோடு சேர்ந்து காணப்படுது. ஸோ இந்த மாதிரி அறிகுறிகளோட ஒரு குழந்தை டாக்டர்கிட்ட பரிசோதனைக்கு வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அனிமியாவோட காசு இது நார்மல் அனிமியாவா இல்லை தலசீமியாவா இருக்கலாமா அப்படிங்கிறத பொறுத்து டெஸ்ட் எடுத்து நம்ம அந்த குழந்தை தலசீமியாவோட பிறந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு இம்மிடியேட்டாக அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே. முடிஞ்ச அளவுக்கு 1 இயர்க்குள்ளேயே கண்டுபிடிச்சிருவீங்க இந்த நோய் இருக்குது இல்லை அப்படின்றத? இல்லை, 1 இயருக்கு முன்னாடியே சிம்டம்ஸ் வந்துடும். ஓகே. அதை நீங்கள் இம்மிடியேட்டாக மருத்துவரை அணுகி அதற்கான கிளாரிஃபிகேஷன் எடுக்கும்போது தான் நம்ம சீக்கிரமாக அதை கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே. இந்த மாதிரி லேட்டாக குழந்தைகள்லாம் அந்த மாதிரி வந்திருக்காங்களா? லேட்டாக வர்ற குழந்தைகளுக்கு என்னென்னா நோயுடைய தாக்கம் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம
ஏர்லி ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது மூலயமா குழந்தைங்களோட எண்ட் ஆர்கன் டேமேஜை வந்து நம்ம தடுக்கலாம். இந்த நோயோட சைடு எஃபெக்ட்ஸு, இர்ரிவர்சிபிள் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏர்லி ட்ரீட்மெண்ட் அண்ட் ஏர்லி டயக்னோசிஸ் மூலயமா நம்ம தடுக்க முடியும். ஓகே, அதாவது முன்கூட்டியே நம்ம பார்த்துட்டோம்னா சீக்கிரம் அவங்களுக்கான நோயோட பாதிப்பை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஆமாம். ஓகே, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸு, என்ன மாதிரி பரிசோதனைகள் பண்ணுறீங்க நீங்கள் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு? இதுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான பரிசோதனைகள் எதுவும் இல்லை. ஒரு பேசிக் பிளட் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டிலே நம்ம இந்த குழந்தைய வந்து தலசீமியா பாதித்த குழந்தையா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் மூலயமாவே அந்த குழந்தைக்கு வந்து தலசீமியா பாதிப்பு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம ஓரளவு யூகிச்சிட முடியும். ஃபர்தராக அந்த மாதிரியான சிம்டம்ஸு, இப்போ நான் சொன்ன இந்த அறிகுறிகள்லாம் இருக்க குழந்தைங்கள வந்து மறுபடியும் ஃபர்தர் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தும் போது அது என்ன வகையான தலசீமியாங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த நோய் அறிகுறிகளுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது இந்த நோயில் பாதிக்கப்பட்டவங்க இதுலேருந்து விடுபட வாய்ப்பு இருக்கா, இல்லை அப்படியே லைஃப் லாங் அப்படி தான் இருக்குமா? இந்த நோய் வந்து மரபணு நோய் அப்படிங்கிறதுனால ஒன்ஸ் இது வந்துடுச்சுன்னா இதுக்கு வந்து பர்மனண்ட் க்யூருங்கிறது கிடையாது. பட் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நம்ம இந்த குழந்தைகளோட மரபணு, அதாவது அந்த ஜெனட்டிக் டிஃபெக்டை வந்து சரி செய்கிறது மூலயமா ஒரு பர்மனண்ட் க்யூரை வந்து நம்ம அட்டைன் பண்ண முடியும். இது வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்களுக்கான டோனர்ஸை கண்டுபிடிச்சி இவங்க போன் மேரோவை கம்ப்ளீட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலயமா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி நம்ம ஒரு நிரந்தர தீர்வு அந்த குழந்தைக்கு கொடுக்க முடியும். ஓகே, வேற என்ன சிகிச்சை முறைகள் இருக்குது சொல்யூஷன் மாதிரி? ஒன்ஸ் பாதிப்பு வந்துடுச்சுனாக்கா நம்ம வந்து சிம்டம்ஸை ட்ரீட் பண்ண முடியுமே தவிர்த்து டிசீஸை க்யூர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அவங்களுக்கு வர சிம்டம்ஸை வந்து நம்ம எப்படி க்யூர் பண்ணுறோன்னா ஆவரேஜ் ஆஃப் 4 to 6 வீக்ஸில் வந்து அந்த குழந்தையோட ஏஜ், அந்த குழந்தையோட பாடி வெயிட்டுக்கு ஏற்றாப்பில் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் மட்டும்தான் இதுக்கான ஒரே நிரந்தர தீர்வு. ஓகே, பிளட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? ஆமாம், எவ்ரி மந்த் அந்த குழந்தைக்கு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இதுக்கு என்ன மாதிரி பிளட் டோனர்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க? இதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கான பிளட் டோனர்ஸ் கிடையாது. அந்த குழந்தையோட குரூப் என்னவோ அந்த குரூப் பிளட்டை எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம இந்தியாவில் இந்த நோயோட தீவிரம் வந்து எப்படி இருக்குது? இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ் உலகத்தில் ரிப்போர்ட் ஆனது வந்து 1925. அது மெடிட்டரேனியன் சி அந்த சைடில். சரி. பட் இங்கே இந்தியாவில் பார்த்திங்கனாக்கா மலைவாழ் மக்கள் கிட்ட தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஜீன் மியூட்டேஷனை கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து தலசீமியா மைனர். ஸோ தலசீமியா மைனரோட அவங்க அந்த ஜீன் மியூட்டேஷனோட அவங்க மலேரியாவுக்கு ரொம்ப மியூட்டண்ட்டாக நேச்சுரல் ரெசிஸ்டன்ஸோட வாழ்ந்துட்டு வந்தாங்க. பட் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிய உறவுகளில் திருமணங்கிறது அதிகம் அப்படின்றதுனால 2 தலசீமியா மைனர்ஸ் கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த தலசீமியா மேஜர் டிசீஸோட பிறக்கிற குழந்தைகள் வந்து 25% இருக்குது. ஸோ போதிய விழிப்புணர்வு இல்லாததுனால இந்த சராசரியாக பார்த்திங்கன்னா 10,000 12,000 குழந்தைகள் ஒரு வருஷத்துக்கு இந்த தலசீமியா டிசீஸோட பிறக்குது இந்தியாவில். ஓகே, இப்போ வந்து 2 பேருக்கும் தலசீமியா இருந்தால் அந்த மாதிரி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். ஸோ ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லை, ஒருத்தருக்கு நெகட்டிவ் ஒருத்தருக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதில் என்ன பண்ணுவீங்க? அதுதான், இப்போ நீங்கள் வந்து தலசீமியா மைனர் அப்படிங்கிறவங்க எந்த விதமான நோய் அறிகுறிகளும் இல்லாமல் நார்மல் ஹியூமன் பீயிங் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ எல்லாமே செய்யக்கூடியவங்க. ஸோ அவங்க தன்னை வந்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தாத வரைக்கும் அவங்க தலசீமியா மைனர், அவங்க ஒரு தலசீமியா கேரியர் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்மளை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திக்கிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இன்னொரு தலசீமியா மைனரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறத வந்து மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு பிறக்கிற குழந்தைகள் 100% ஆரோக்கியமான குழந்தைகளாக பிறக்கிறதுக்கான அஷூரன்ஸை நம்ம எட்ட முடியும். ஓகே, இப்போது தலசீமியான்னு நீங்கள் வந்து அந்த பேஷண்ட் இருக்குது அந்த நோயின்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது நோய்களை இது ஏற்படுத்துமா உடம்பில்? நம்ம தலசீமியானாக்கா என்னென்னா பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிட்டாக்கா அந்த நோயோட தீவிரம் வந்து கம்மியாயிடுது அப்படின்னு நினைக்கிறோம். அது நம்ம ஃப்ரீக்வெண்ட் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறதுனால அதுக்கான உண்டான சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. நம்ம ஃப்ரீக்வெண்ட் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறதுனால என்ன ஆகுதுனாக்கா அயன் கண்டென்ட் வந்து நம்ம பாடியில் அதிகமாகுது. அந்த அயன் என்ன ஆகும்னா போயிட்டு எல்லா ஆர்கன்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி டெபாசிட் ஆகிறதுனால அந்தந்த ஆர்கன் செயல்பட முடியாமல்
அந்தந்த இணை நோய்கள் உருவாகுது. அந்த இணை நோய்களை வந்து நம்ம கட்டுப்படுத்துறது மூலயமா ஒரு எஃபிஷியன்ட் ட்ரீட்மெண்ட் வந்து எட்ட முடியும். அதுக்கு வந்து நம்ம வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இல்லாமல் அது கூட வந்து அயன் சிலேஷன் தெரப்பின்ட்டு ஒன்று தரோம். அதாவது நம்ம ரத்தத்தில் இருக்க அயன் கண்டென்ட்டை வந்து ஒரு அளவுக்கு மேலே பிளட்டில் அப்சர்வ் ஆக விடாமல் அதை யூரினில் எக்ஸ்க்ரீட் பண்ணுற மாதிரி நம்ம சில டேப்லெட்ஸ் கொடுக்குறோம். சரி, ஓகே. சரி, இப்போ வந்து இந்த பேஷண்ட் வந்து மற்ற நார்மலாக இருக்கிற மனிதர்களை போல் அவங்களால வாழ முடியுமா? கண்டிப்பாக. நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் அதை கண்டுபிடிச்சி நம்ம இதனுடைய சிம்டம்ஸை வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ணிவிட்டு ப்ராப்பர் ரெகுலர் மெடிக்கல் செக்கப்பில் இருக்கும்போது அவங்க மற்ற நார்மல் இண்டிவிஜுவல்ஸ் மாதிரியே அவங்களுக்கு அந்த க்ரோத்து எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணலாம். பட் அவங்க தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் இருந்துக்கிட்டே வரணும். நம்ம எவ்ரி ஒரு 3 months பார்த்திங்கன்னா 3 months ஒன்ஸ் அயன் ஃபெரிட்டின் பார்க்கறது மூலயமா அவங்க அயன் லெவல்ஸை வந்து கவனித்து மெயினாக இதனுடைய சைடு எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கோமார்பிடிட்டிஸை எது காஸ் பண்ணுதுன்னா இந்த எக்ஸஸ் அயன் ஓவர்லோடு இந்த பிளட் தான். ஸோ நம்ம இந்த அயன் ஓவர்லோடை வந்து கரெக்டாக பார்த்து ட்ரீட் பண்ணுறது மூலயமா மற்ற ஆர்கன்ஸில் இருக்க டேமேஜை தடுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நோயோட சிம்டம்ஸ் ட்ரீட் பண்ணிவிட்டு நம்ம மற்ற நார்மல் இண்டிவிஜுவல்ஸ் மாதிரி நார்மலான லைஃப்பை நம்மளால் லீட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் பார்க்குறோம். அவங்களால இன்சுலினை சிந்தசைஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க இன்சுலின் எடுத்துக்கிட்டு அவங்க அன்றாட லைஃப்பை அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. அதே மாதிரியே தான் இந்த தலசீமியாவும். நம்ம எவ்ரி மந்த் நம்ம பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணிவிட்டு அயன் சிலேஷன் தெரப்பியை கண்டினியூ பண்ணுறது மூலயமா நம்மளோட ரத்த அணுக்களை நம்ம நார்மலாக செயல்பட வைக்க முடியும். அதன் மூலயமா நம்ம நார்மல் இண்டிவிஜுவல்ஸ் பண்ணுற எண்ணத்தை ஆக்டிவிட்டீஸையும் பண்ணலாம். நம்ம நார்மலாக வாழ முடியும். நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சியும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. தொடர்ச்சியாக வந்து அவங்க மருத்துவ கண்காணிப்பில் இருக்கணும். டெஸ்ட் எடுத்துக்கணும், கரெக்டான டேப்லெட்ஸ், மெடிக்கல் ஸ்க்ரீனிங் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸில் பண்ணணும். ரெகுலர் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தெரப்பி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது மூலயமா நம்ம நோயினுடைய தாக்கத்தை வந்து நம்மளால் கம்மி பண்ண முடியுது. ஸோ நார்மல் இண்டிவிஜுவல்ஸ் மாதிரி நம்மளால் இருக்க முடியும். ஓகே. வெல்கம் பேக். இது ஹலோ டாக்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ரத்த வங்கி மருத்துவ அதிகாரி டாக்டர் எஸ் கார்த்திகேயன் நம்ம கூட இருக்கிறாரு. நிறைய கேள்விகளுக்கு அவர் ரொம்ப தெளிவாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர், நெக்ஸ்ட் உங்களுக்கான கேள்வி என்னன்னா, இந்த நோயால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த தலசீமியாவால், அவங்க முதல்ல என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு பேசிக் ஸ்க்ரீனிங் பார்த்துருக்கீங்க. அதில் வந்து உங்களுக்கு தலசீமியா நோய்க்கான அறிகுறிகள் இருக்குன்னு உங்கள் மருத்துவர் சொல்கிறாரு. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உடனடியாக அந்த துறை சார்ந்த ஒரு வல்லுநர் மருத்துவரை போயிட்டு அணுகி ஃபர்தர் டெஸ்ட் எடுத்து உங்களோட ஹீமோகுளோபினோட மார்ஃபாலஜிக்கல் ஸ்டடி பண்ணி அது தலசீமியா தான் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா மார்ஃபாலஜிக்கலாக வர டிசீசஸில் நிறைய டிசீசஸ் இருக்குது. இப்போ பிளாஸ்டிக் அனிமியா அந்த மாதிரி அந்த டைப்பில் நீங்கள் தலசீமியாவில் வரீங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தெரப்பி வித் அயன் சிலேஷன் தெரப்பியை நம்ம இம்மிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணணும். இது இல்லாமல் உங்களோட சிம்டம்ஸை பொறுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சு, இணை நோய் இருக்குன்னா அந்த இணை நோய்க்கான மருத்துவத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் மருத்துவரை இம்மிடியேட்டாக பார்க்கறது தான் வந்து உசிதம். இப்போ நீங்கள் வந்து ரத்த சோகை இருக்குன்னு சொல்கிறாங்கன்ட்டு நீங்கள் போய் மெடிக்கல்ஸில் போயிட்டு நீங்களே அயன் டேப்லெட்டை வாங்கி சாப்பிட்றது மூலயமா என்ன ஆகுதுன்னா நோயோட தீவிரத்தை நீங்கள் இன்னும் ஸ்பீடப் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா தலசீமியா நோயை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்க அயன் லெவல்ஸை இன்க்ரீஸ் தான் பண்ணும். நீங்கள் மறுபடியும் அயன் சப்ளிமெண்ட் எடுக்கிறது மூலயமா நோயோட தீவிரம் இன்னும் டபுள் ஆகுமே தவிர்த்து இது ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் ஆகாது. அதனால நீங்கள் செல்ஃப் மெடிக்கேஷன்ஸோ இல்லை இன்டர்நெட்டை ரெஃபர் பண்ணி நீங்களே உங்களை ட்ரீட் பண்ணிக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க பிஹெச்சிஸ்லேயோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயோ போயிட்டு அந்த துறை சார்ந்த மருத்துவரை பார்த்து அதுக்கான ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்டை இம்மிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணி அதை கண்டினியூ பண்ணுறது
பெட்டர். ஓகே. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வருமா? ஆப்வியஸ்லி நம்ம ஹீமோக்ளோபினில் தேவையான ரத்த அணுக்களோ வெள்ளை அணுக்களோ தட்டணுக்களோ பார்த்திங்கன்னா நம்ம போன் மேரோவில் இருக்க ஸ்டெம் செல்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே. இப்போ நம்மளுக்கு இந்த மார்ஃபாலஜிக்கல் டிஸார்டர் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா சீக்கிரமாக இப்போ இந்த ரத்த அணுக்களோட லைஃப் பார்த்திங்கன்னா ஆர்பிசிஸோட லைஃப் ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 120 days. பட் நம்ம இந்த ஜெனட்டிக் டிஃபெக்ட் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா சீக்கிரமாக இந்த மார்ஃபாலஜி டிஸ்ட்ரக்ட் ஆகி அந்த அயன் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போ பாடியோட ஃபீட்பேக் மெக்கானிசம் என்ன பண்ணுன்னா மோர் அண்ட் மோர் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலயமா என்ன ஆகும்னா ஹெமட்டோபாய்சிஸ் அதிகமாகிறதுனால நம்ம போன் மேரோ ப்ராலிஃபரேஷன் அதிகமாகுது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா நம்ம சீக் போன்ஸ் ஆகட்டும் இல்லை ஃப்ராண்டல் போன்ஸ் ஆகட்டும் அது நார்மல் சைஸ்லேருந்து கொஞ்சம் ப்ராலிஃபரேட் ஆகி அதிக சைஸில் வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி இந்த நோய் தீவிரம் இருக்க குழந்தைகளோட எக்ஸ்ரேஸில் பார்த்திங்கன்னா இந்த போன் செல்ஸோட ஃபைண்டிங்ஸை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஓகே. இப்போ வந்து அவங்க ஹெல்த் சம்மந்தமாக என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்க கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்? இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எவ்ரி மந்த் வந்து நம்ம பிளட் பேங்க் வந்து நம்ம பிளட் ஏற்றிக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து மென்டல் அண்ட் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும். ஓகே. நீங்கள் வந்து என்னடா நம்ம மாதம் வரணுமே அப்படிங்கிற அயற்சி அடைய தேவையில்ல. இப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 முறையோ 3 முறையோ இன்ஜெக்ஷன் செலுத்திக்க வேண்டியது இருக்குது. பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படிங்கிறது ஒரு முறை செலுத்தி கொள்கிற ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி தான். நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் அதை வந்து தவறாமல் செலுத்திக்கிறது மூலயமா உங்களுக்கு எந்த விதமான இணை நோய் பாதிப்புகளும் எதுவும் வராமல் நம்ம தடுத்துக்க முடியும். ஓகே. சரி. இப்போ அது மட்டும் இல்லாமல் அவங்க டயட்லேயும் பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரியான டயட்ஸாக எடுத்துக்கிறது மூலயமா அயன் சீலேஷன் தெரப்பியும் இன்னும் எஃபெக்டிவாக நம்ம கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் தொற்று நோயால் பாதிக்கப்படக்கூடிய தன்மையுடையவர்கள். ஸோ அவங்க இன்னும் ப்ரிகாஷனரியாக இப்போ ஒரு கோவிட் பேண்டமிக் அப்படிங்கிறப்ப நம்ம மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணி நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்கிட்டோமோ அந்த மாதிரி நார்மல் ஒரு ஃப்ளூ சீசனோ இல்லை ஒரு நார்மல் சீசனல் வேரியேஷன் வர்றப்ப நம்ம தற்காத்துக்கிட்டு நம்ம எந்தவித தொற்றுலேருந்தும் நம்மளை வந்து தற்காத்துக்கும் போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் இன்னும் நல்லாவே இருக்கும். ஓகே. மற்ற பேஷண்ட்ஸை காட்டிலும் இவங்களுக்கு தொற்று சீக்கிரமாக வந்து ஆமாம் சீக்கிரம் பரவதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே. ஓகே. இப்போ வந்து இந்த தலசீமியா நோயால் பாதிக்கப்பட்டிருந்தா இவங்களால திருமணம் செஞ்சுக்கலாமா, எப்படி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து தலசீமியா நோயில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிக்க, அதாவது தலசீமியா மைனர் நீங்கள் கேரியராக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு எந்த விதமான நோய் அறிகுறிகளும் உங்களுக்கு இருக்காது. ஸோ நீங்கள் நார்மல் இண்டிவிஜுவலாகவே இருப்பீங்க. நீங்கள் திரும்ப இதேமாரி இன்னொரு மைனரை கல்யாணம் பண்ணும்போது தான் தலசீமியா மேஜர் டிசீஸோட பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் வருது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் மைனர்னு கண்டுபிடிச்சி நீங்கள் கேரியர்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இது மரபணு வழியாக வர நோய், உங்கள் பரம்பரை வழியாக வரக்கூடிய நோய்ங்கிறதுனால நீங்கள் உங்கள் ஃபேமிலி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அவங்களையும் நீங்கள் மெடிக்கல் ஸ்க்ரீனிங்க்கு உட்படுத்தணும். உட்படுத்துறது மூலயமா நம்ம எவ்வளோ மைனர்ஸ் இன்னும் ஏசிம்டமேட்டிக்காக சொசைட்டியில் இருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கிறது மூலயமா அவங்க இன்னொரு மைனரை கல்யாணம் பண்ணி இந்த தலசீமியா டிசீஸோட பிறக்கிற குழந்தைய வந்து தவிர்க்க முடியும். ஸோ அவங்க இன்னும் அவேர்னஸ் அதிகமாக க்ரியேட் பண்ணிக்கிட்டு இன்னொரு தலசீமியா மைனரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர்க்கிறது மூலயமா அவங்க இந்த நோயை நம்ம சொசைட்டியில் இருக்கிற பேர்டனையும் நம்மளால் கம்மி பண்ண முடியும். ஓகே. அப்போ நார்மலாக இவங்களும் குழந்தை பெற்றுக்கலாம், நார்மலாக குழந்தை பெற்றுக்கலாம். ஆலோசனை பிரகாரம். ஆமாம், மருத்துவர் ஆலோசனை நம்ம ஜென்ரலாக ஒரு மெடிக்கல் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது மூலயமா நம்ம அதை தவிர்க்க முடியும். ஓகே. இப்போது இதுக்கு தலசீமியா பால் சேவா யோஜனா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? ஸோ அது எதுக்காகன்றதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தலசீமியா பால் சேவா யோஜனா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2017 வந்து நம்ம ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து கோல் இந்தியா லிமிட்டடோட சேர்ந்து ஒரு நேஷ்னல் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறாங்க. இது எதுக்காகனா 12 வயதுக்கு உட்பட்டு தலசீமியாவால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஆண்டு வருமானம் 5 லட்சத்துக்குள்ளே இருந்த குடும்பங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்
பண்ணுறதுக்கான ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். ஓகே. இந்த ப்ரோக்ராம் மூலயமா பார்த்தீங்கன்னா அரவுண்ட் இந்தியா ஒரு 10 எம்பனல்டு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு சவுத் ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா சிஎம்சி வெள்ளூர். நீங்கள் இந்த எம்பனல்டு ஹாஸ்பிட்டல்ஸில் போயிட்டு உங்களுக்கு தகுந்த டோனரை அரேஞ்ச் பண்ணி அவங்க உங்களுக்கு முழுமையான அந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு இதற்கான ஒரு எண்ட் ரிசல்ட் கிடைக்கிது. நீங்கள் வந்து இந்த நோயிலேருந்து முழுமையாக விடுபட்டு நிரந்தரமாக க்யூர் ஆகுறீங்க. ஓகே. இது மூலிமா இப்போ நிரந்தரமாக க்யூரும் இருக்குது. ஆமாம், போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது மூலயமா இந்த நோயிலேருந்து ஒரு நிரந்தர தீர்வு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து பிளட் வந்து ஏற்றணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி பிளட் ஏற்றும் போது நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை வந்து கையாளுறீங்க? நார்மலாக பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இண்டிவிஜுவல்ஸ்க்கான ஒரு க்ரைட்டீரியாஸ் தான் இவங்களுக்கும். ஓகே. தே ஷுட் பி இன் குட் ஹெல்த் அட் தட் டைம். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணும்போது அவங்க அன்னைக்கு எந்த விதமான நோய் தொற்றும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். ப்ளஸ் இந்த தலசீமியா பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயன் ஓவர்லோடை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோன்னா ப்ரீ டிரான்ஸ்ஃபியூஷன் அண்ட் போஸ்ட் டிரான்ஸ்ஃபியூஷனல் ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் பார்க்கணும். அவங்க ரத்தம் ஏற்றுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஹீமோக்ளோபின் லெவலையும் ரத்தம் ஏற்றுனதுக்கப்புறம் எவ்வளோ லெவல் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கான அயன் சிலேஷன் தெரப்பியை நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே. இப்போது இந்த மாதிரி இப்போ குழந்தைகள் இருந்தாலுமே அவங்களுக்குமே இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் பிளட் ஏற்றி தான் ஆகணும். ஆமாம். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் வந்து இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் அலர்ஜி அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏற்படுமா? நார்மலாக வராது. நார்மலாக இப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் ஒரு பிளட் ஏற்றுறோன்னா உங்களோட மாதிரி பிளட்டை நாங்கள் ஆல்ரெடி எடுத்து லேபில் நாங்கள் ஏற்ற போகிற பிளட்டோட பரிசோதித்து அதனுடைய ஃபுல் கம்பேட்டிபிலிட்டி வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் உங்களுக்கு அந்த பிளட்டை ஏற்றுறோம். சரி. சம் கேசஸ் 99% ஆஃப் த கேசஸில் அது வர்றது கிடையாது. 1% ஆஃப் த கேசஸில் இம்மிடியட் டிரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது என்னென்னா சிலருக்கு இருக்கிற அந்த ஹைப்பர் இம்யூன் ரெஸ்பான்ஸ்னால என்ன ஆகும்னா இந்த அலர்ஜி இந்த மாதிரி சில ஒவ்வாமைகள் ஏற்படும். அது பார்த்திங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே சப்சைட் ஆகக்கூடிய ஒரு சிம்டம்ஸாக தான் இருக்கும். அந்த சிம்டம்ஸோட தீவிரத்தை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனை ஹால்ட் பண்ணுறோம், இல்லை அந்த ஒவ்வாமைக்கான டேப்லெட்ஸோடு சேர்த்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனை நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஓகே. இப்போது மரபணு பிரச்சனையால் தான் இந்த தலசீமியா அப்படின்ற நோய் வந்து வருது பரம்பரையாக. ஸோ இதை பற்றின விழிப்புணர்வு மக்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா நகர்ப்புறத்தில் இருக்க அளவுக்கு விழிப்புணர்வு இன்னும் கிராமப்புறங்களுக்கு போய் சேரலை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம டிசீஸோட மார்ட்டாலிட்டி ரேட் இறப்பு விகிதம் கம்மியாக இருக்கே தவிர்த்து இன்னும் பிறப்பு விகிதம் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ நம்ம இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நம்மளோட உறவினர்கள் மத்தியில் இன்னும் இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணி இன்னும் நம்ம தலசீமியா மைனர்ஸு மோர் அண்ட் மோர் மெடிக்கல் ஸ்க்ரீனிங் பண்ணி யார் யாரெல்லாம் மைனர்ஸ் இருக்காங்கன்றது கண்டுபிடிக்கிறது மூலயமா நம்ம அவங்களுக்கு ஜெனட்டிக் கவுன்சிலிங் கொடுக்கறது மூலயமா நம்ம ஒரு ஜெனட்டிக் தலசமிக் மைனர் இன்னொரு தலசமிக் மைனரை வந்து கல்யாணம் பண்ணுறத நம்ம அவாய்ட் பண்ண முடியும். சப்போஸ் அதையும் தாண்டி இன்னும் 2 மைனர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்னன்னாக்கா இப்போதைக்கு இருக்கிற மெடிக்கல் டெக்னிக்ஸில் கருவில் இருக்கிற குழந்தைக்கு அது பாதிக்குமா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிற ஆன்டிநேட்டல் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அவங்க கருத்தரித்த 3 மாதத்திற்குள்ளாக மருத்துவரை அணுகி அதுக்கான டெஸ்ட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த கருவில் இருக்கிற குழந்தைக்கு அந்த பாதிப்பு இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறது மூலயமா அதுக்கப்புறம் ஃபர்தராக அந்த ப்ரெக்னன்சியை கண்டினியூ பண்ணலாமா இல்லை அந்த குழந்தை பிறப்பை தடுக்கலாமான்றத நம்ம இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை வச்சு நம்ம இன்னொரு குழந்தை இந்த சொசைட்டிக்கு வந்து கஷ்டப்படுறத நம்மளால் தவிர்க்க முடியுது. ஓகே. இப்போ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இப்போ குழந்தை பிறந்துருச்சு, இப்போ அந்த பிறக்கிற குழந்தைக்கு அந்த நோய் வராமல் தடுக்க முடியுமா? ப்ராப்பராக இவங்களுக்கு வந்து மெடிக்கல் செக்கப்பு இல்லை மாத்திரை இதெல்லாமே கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா? இல்லை, ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு தலசமிக் மைனர் வந்து 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா நம்ம ஸ்க்ரீனிங் மூலயமா கண்டுபிடிச்சி அந்த குழந்தை பிறப்பை தவிர்த்திடலாம். அதை தாண்டி அந்த குழந்தை வந்து இவங்க ப்ராப்பராக செக்கப் வராமல் பிறந்துடுச்சுன்னா அதுக்கு அடுத்த தீர்வு வந்து பார்த்திங்கன்னா போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் மட்டும்தான். ஓகே. அது பண்ணால் க்யூர் ஆகிடும். ஆமாம். சரி. ஓகே. இப்போது ஒரு வருடமும் இந்த தலசீமியா தினத்தில் வந்து ஒரு கருப்பொருளை மையமாக வச்சு கடைப்பிடிச்சிட்டு வராங்க.
ஸோ இந்த இயரோட தீம் என்ன? இந்த 2024க்கான தலசீமியா தீம் வந்து பார்த்திங்கன்னா எம்பவரிங் லைஃப்ஸ், எம்ப்ரேசிங் ப்ராக்ரஸ், ஈக்விட்டபிள் அண்ட் ஆக்சசபிள் தலசீமியா ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆல். அதாவது உயிர்களை வலுப்படுத்துதல், முன்னேற்றத்தை தழுவுதல், அனைவருக்கும் சமமான மற்றும் அணுகக்கூடிய தலசீமியா சிகிச்சை. ஓகே. இது மூலயமா நம்ம இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை வந்து இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அபவ் 90% அக்யூரசி அட்டைன் பண்ணியிருக்கிறது மூலயமா நம்ம இன்னும் பீப்புள் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி இந்த தலசீமியா பாதித்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வை இந்த ப்ரோக்ராம் மூலயமா நம்மளால் கொடுக்க முடியுது. இது வந்து பார்த்திங்கன்னா 2017 ஸ்டார்ட் பண்ணாங்க. டில் 30/4/2023 வரைக்கும் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு 356 குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் கம்ப்ளீட் பண்ணி அவங்கள முழுமையாக அந்த நோயோட தீவிரத்திலேருந்து நம்ம குணப்படுத்தி அவங்கள ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணுற குழந்தைகளை மாற்றிருக்கோம். இன்னும் இந்த பாதித்த குழந்தைகள் இருக்க ஃபேமிலிஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த எம்பனல்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அணுகி உங்கள் குழந்தைக்கு ஒரு டோனார்ஸோ எதையோ ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கான தீர்வை வந்து இது மூலயமா அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே. இதுக்காக கேம்ப் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கண்டக்ட் பண்ணுறீங்களா? இல்லை, இதுக்காக நாங்கள் கேம்ப் இது பண்ணுறதில்ல. பட் பார்த்தீங்கன்னா இப்போ ஈரக்தோஷ் அப்படின்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டல் இருக்குது. ஓகே. இப்போ உங்கள் குடும்பத்துலேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ தலசீமியா பாதித்த குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஃப்ரீ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனை வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லா பிளட் பேங்க்ஸுமே இன்டர் கனெக்டட். ஸோ நீங்கள் அருகில் இருக்கிற அந்த பிளட் பேங்க்குக்கு போயிட்டு உங்கள் குரூப்போட ரத்தத்தை ஃப்ரீயாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணி ட்ரீட் பண்ணிக்க முடியும் உங்களால். ஸோ நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலயமா எங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் மந்த்லி லோடில் வந்து எத்தனை குழந்தைங்கள் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி நாங்கள் எங்களுடைய ரத்த தேவைக்கேற்ப நாங்கள் பிளட் கேம்ப் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கான பிளட்டை வந்து நாங்கள் ஃப்ரீயாக அரேஞ்ச் பண்ணி ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணி கொடுக்குறோம். வெல்கம் பேக். இது ஹலோ டாக்டர் ஷோ. இன்னைக்கு உலக தலசீமியா தினம், அதாவது ரத்த அழிவு சோகை தினம். ஸோ அதை முன்னிட்டு இன்னைக்கு இந்திரா காந்தி அரசு மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ரத்த வங்கி மருத்துவ அதிகாரி டாக்டர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள் தான் நம்மக்கிட்ட நிறைய கேள்விகளுக்கு அழகாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் சொல்லுங்கள், இப்போ வந்து இந்த மாதிரி தலசீமியா பேஷண்ட்டுக்கு நீங்கள் பிளட் ஏற்றுறீங்க. ஸோ எந்த மாதிரி இப்போ பிளட்டில் வந்து நிறைய பிளேட்லெட், ரத்த அணுக்கள், சிவப்பணுக்கள் இதெல்லாம் பிரிச்சிருவீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி பிரித்து அவங்களுக்கு எந்த தேவையோ எப்படி ஏற்றுவீங்க நீங்கள்? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா எனி பர்சன் ஒருத்தவங்க பிளட் டொனேட் பண்ணும்போது நம்ம அந்த பிளட்டை என்ன பண்ணுறோன்னா ஈச் அண்ட் எவ்ரி காம்பனண்ட்டாக பிரிச்சுக்கிறோம். இப்போ சிகப்பு ரத்த அணுக்கள் தனியாகவும், தட்டணுக்கள் தனியாகவும், பிளாஸ்மா தனியாகவும் பிரித்து எடுத்துக்கணும். நார்மலாக தலசீமியா பார்த்தீங்கன்னா சிகப்பு ரத்த அணுக்கள் மூலயமா டிஸ்ட்ராய் ஆகி அது மூலயமா அனிமியா கிரியேட் ஆகிற ஒரு நோய். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்மா பிளேட்லெட்டை ஓவர்லோடை தவிர்க்கிறதுக்காக வெறும் ரெட் பிளட் செல்ஸை மட்டும் நம்ம ஏற்றுறது மூலயமா இன்னும் எஃபிஷியன்ட் ட்ரீட்மெண்ட், எஃபிஷியன்ட் லெவல் ஆஃப் ஹீமோக்ளோபினை நம்மளால் அடைய முடியும். ஓகே. இப்போ வந்து இப்போ இந்தமாரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரத்த தானம் கொடுக்கறதுக்கு சில பேர் இருப்பாங்க. இப்போ அவங்க என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குதா, இல்லை நார்மலாக? இல்லை, யார் வேணாலும் பிளட் டொனேட் பண்ணலாம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக தலசீமியா பேஷண்ட்ஸுக்குன்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் டோனர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. சரி, ஓகே. அவங்க ரத்தத்துக்காக வெயிட் பண்ணுற மற்ற டோனர்ஸ் மாதிரி தான் தலசீமியா டோனர்ஸும். இப்போ 18 வயது முடிந்த எந்த ஒரு வாலண்டரி டோனரும் அவங்க வந்து பிளட் டொனேஷனுக்காக வரலாம். எதர் தே கேன் கம் த்ரூ எனி என்ஜிஓஸ், இல்லை இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் பிளட் பேங்க் அணுகி வாலண்டரியாக நீங்கள் ஒரு டொனேட் பண்ணிவிட்டு போகலாம். சரி. இப்போ மேல் ஃபீமேலுக்குன்னு தனித்தனியாக இருக்கும் இல்லையா? இவங்க எவ்வளோ கொடுக்கலாம், அவங்க எவ்வளோ பிளட் டொனேட் கொடுக்கலாம்? இல்லை, நம்ம பிளட் வால்யூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஈக்குவலாக 350 ml ஆர் 450 ml தான் எடுக்கிறோம். பட் ஃபீமேல்ஸ் ஆர் மோர் ப்ரோன் ஃபார் பிளட் லாஸ் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த ரத்தம் கொடுக்குற இடைவெளியில் மட்டும் ஒரு சின்ன மாற்றத்தை இது பண்ணுறோம். மேல் வந்து கம்பல்சரியாக 3 மாதத்துக்குள்ளார திரும்ப இன்னொரு டொனேஷன் தர முடியாது. அது மாதிரி ஃபீமேல் ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் தான் அடுத்த டொனேஷன் தர முடியும். இப்போ நம்ம ஹோல் பிளட் டொனேஷன்ட்டு இல்லாமல்
ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு வேணுன்ற குரூப்ஸை மட்டும் நம்ம டொனேட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பிளேட்லெட் மட்டும் டொனேட் பண்ணுற ஒரு டோனர் வந்து 7 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் அகெயின் பிளேட்லெட் டொனேஷன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது அவங்க ஒரு வருஷத்துக்கு 24 முறை பிளேட்லெட் டொனேஷன் பண்ணலாம். ஓகே சரி ஓகே. இப்போ வந்து இந்த தலசீமியா பேஷண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு இடத்துலேருந்து வெளியூருக்கு போகிறவங்களா இருக்கலாம். இப்போ இங்கே வந்து பிளட் வந்து அவங்க ஏற்றிட்டு இருக்கலாம். இப்போ வேறு ஊர் போயிடுறாங்க. இப்போ அந்த மாதிரி டைமில் அதுக்கு பாசிபிள் இருக்கா? அங்கேயும் போய் அவங்களால பிளட் சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து தலசீமியா பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேஷ்னல் போர்ட்டல் மூலயமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எல்லா ஸ்டேட்டில் இருக்க தலசீமியா சொசைட்டிஸும் கனெக்ட் ஆகிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறீங்க அப்படின்ற பட்சத்தில் என்னென்னா நீங்கள் இங்கே கண்டினியூ பண்ணிக்கிட்டு அதே ட்ரீட்மெண்ட்டை போயிட்டு நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அங்கே இருக்க நியரஸ்ட்டு தலசீமியா ட்ரீட்மெண்ட் சென்டரில் போயிட்டு அதை கண்டினியூ பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் ஒரு டூரோ எதுக்கோ ஒரு வெளியூருக்கு போகிற அந்த டைமில் உங்களுக்கு அணுக்கள் கம்மியாயிடுச்சு, இமிடியேட்டாக பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் தேவைன்னா கூட நீங்கள் அங்கே இருக்க நியரஸ்ட் தலசீமியா சொசைட்டி நீங்கள் அணுகிறது மூலயமா உங்களுக்கு அப்சல்யூட்லி இலவசமாக உங்களுக்கு அந்த ரத்த மாற்றுதலை அந்த சொசைட்டி உங்களுக்கு பண்ணித்தராங்க. ஓகே. இப்போ நம்ம புதுச்சேரியில் எங்கே இருக்குது இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? நம்ம புதுச்சேரி இருக்காங்க. இப்போ நம்ம பாண்டிச்சேரிக்குன்னு தனியாக ஒரு தலசீமியா சொசைட்டி இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்த மாற்றுதல் சிகிச்சைக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லாமல் அவங்களுக்கு இந்த தேவையான டேப்லெட்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணித்தராங்க. ஓகே. இப்போ வந்து தலசீமியா பேஷண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பிளட் ஏற்றணுன்ட்டு. இது வந்து பேஷண்ட்ஸ் வித்தியாசமாகுமா இல்லை நார்மலாக எல்லாருக்கும் ஒன்றே தான் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. இந்த நோயோட ஒரு பெரிய பாதிப்பு என்னென்னா அவங்க லைஃப் லாங் வந்து பிளட் டிபெண்ட்டாக மட்டும்தான் இருக்க முடியும். இப்போ பேஷண்ட் ஏஜ் அவங்க வெயிட்டை பொறுத்து அவங்களோட பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஃப்ரீக்குவன்சி வந்து மாறும். ஆவரேஜாக 4 to 6 வீக்ஸ், அதாவது மாதத்துக்கு கண்டிப்பாக ஒரு முறை தேவைப்படும். பட் அந்த பேஷண்ட்டோட ஏஜ், அவங்க கோமார்பிடிட்டிஸ், அவங்க இணை நோய்களை பொறுத்து, அவங்க வயதை பொறுத்து அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து கம்மியாகலாம், அதிகமாக ஆகலாம். ஓகே. இப்போ வந்து நார்மலாக வந்து பிளட் பேங்க்கில் நீங்கள் பிளட் எல்லாம் சேகரித்து வைக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ நாட்கள் வந்து அந்த பிளட்டை வந்து சேவ் பண்ணி வைப்பீங்க? அதுக்குன்னு ஒரு லிமிட்டட் பீரியட் இருக்கா? ஆமாம், அது வந்து சேமித்து வைக்கிற பீரியட் பார்த்திங்கன்னா காம்பனண்ட் வேரி ஆகும். இப்போ நம்ம ஒரு ஹோல் பிளட்டாக ஒரு பேஷண்ட் கொடுக்கும்போது அதை நம்ம என்ன பண்ணுறோம், காம்பனண்ட்டாக பிரித்து அந்தந்த குரூப் வைஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ரெட் பிளட் செல் அப்படிங்கிறது வந்து ஒரு 35 to 42 நாள் வரைக்கும் நம்ம அதை சேமித்து அதை நம்ம பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். அதே பிளாஸ்மாவாக இருக்கிற பட்சத்தில் அதை நம்ம 1 year வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதே பிளேட்லெட்ஸ் தட்டணுக்கள் வந்து பார்த்திங்கன்னா 5 நாளில் அதனுடைய செயல்திறனை அது இழந்துடும். அதனால் 5 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை டிஸ்கார்ட் பண்ணிடுறோம். ஓகே. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து பிளட் ஏற்றுறது தான் வந்து தீர்வு அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி பிளட் கொடுக்க வராங்க இல்லையா டோனர்ஸ் எல்லாமே, அவங்க ரத்த தானம் செஞ்ச பிறகு என்ன மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கணும்? கண்டிப்பாக. இப்போ வர டோனர்ஸுமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி பிளட் கொடுக்க வரும்போது தே ஷுட் பி இன் குட் ஹெல்த் அட் தட் டைம். அப்போ தான் வந்து நம்ம அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அவங்க பிளட் டொனேட் கொடுக்க முடியும். அந்த பிளட்டை நம்ம எடுத்து திரும்ப இன்னொரு பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். நார்மலாக இன்றைக்கி நீங்கள் பிளட் கொடுக்க போகிறீங்கனாக்கா ஒரு முந்தைய நாள் நல்ல உறக்கம் கண்டிப்பாக முக்கியம். உங்கள் டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்ட்டு எதுவும் ஸ்பெஷல் டயட் தேவையில்லை. நீங்கள் டே டு டே எடுத்துக்கிற டயட்டை எடுத்துக்கிட்டாலே போதாது. அது இல்லாமல் சீசனல் வேரியேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா சம்மர் சீசன், ஸோ நிறைய தண்ணி குடிச்சிட்டு வர்றது நல்லது. நீங்கள் உங்களை ஹைட்ரேட்டடாக வச்சுக்க முடியும், டீஹைட்ரேஷன்லேருந்து உங்களை தவிர்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரத்தம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அயன் இரும்பு சத்து அதிகமாக இருக்க ஃபுட்ஸாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு ரத்த சோகை வருவதற்கான வாய்ப்புகளை நம்ம தவிர்த்துக்க முடியும். ஓகே. இப்போது பிளட் கேம்ப்ஸ் நிறைய போடுறீங்க இங்கெங்கெல்லாம் இப்போ வந்து பிளட் கொடுக்கலான்ட்டு. இப்போ நான் வந்து பிளட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், நான் வந்து யாரை ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணுறது? நீங்கள் பிளட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எய்தர் நீங்கள் வந்து ஒரு அசோசியேஷனாக இப்போ 5க்கு மேற்பட்ட நபர்கள் கொடுக்க நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இப்போ நாங்கள் வந்து மொபைல் டீம்னு தனியாக வச்சுருக்கோம்.
அது இல்லாமல் பிளட் பேங்க் தனியாக வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் உங்களோட பர்த்டேக்கோ இல்லை எனி ஒரு ஆஸ்பீஷியஸ் அக்கேஷனுக்கு நீங்கள் பிளட் கொடுக்கணுன்னு விரும்புகிறீங்கன்னா நீங்கள் தனி நபராக இருக்க பட்சத்தில் சிங்கிள் வாலண்டரி டோனர் எனி டைம் நீங்கள் வந்து 9 to 4:30 நீங்கள் பிளட் பேங்க் வந்து எங்கள் ரத்த வங்கியில் வாலண்டியர் டொனேட் பண்ணிவிட்டு போகலாம். இல்லை நீங்கள் ஒரு குழுவாக நீங்கள் வந்து ஒரு என்ஜிஓ கூட இருந்து செய்ய விரும்புகிறீங்கன்ற பட்சத்தில் எங்களுக்கு ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக நீங்கள் எங்களுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா எங்கள் மெடிக்கல் டீம் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே உங்ககிட்டேருந்து ரத்தத்தை சேகரித்து எடுத்துப்பாங்க. ஓகே, இப்போது இங்கே புதுச்சேரியில் நீங்கள் பிளட் கேம்ப்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் நடத்துகிறீங்க? பிளட் கேம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ பிளட்டுன்றது ரொம்ப ஒரு அரிய வகை. நம்ம என்ன தான் வந்து மெடிசனில் அட்வான்ஸ்டாக நம்ம வளர்ந்து வந்தாலும் நம்ம ரத்தத்தை வந்து லேபில் தயாரிக்க முடியாது. அதை வந்து டொனேட் பண்ணுறது மூலயமா மட்டும்தான் எடுத்துக்க முடியும். ஸோ ஒரு யூனிட் கூட வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் நம்மளோட மெயின் நோக்கம். ஸோ வி ஆர் வெரி கிளியர் தட் வி டு நாட் கலெக்ட் இன் எக்ஸஸ். எங்களோட தேவைக்கு அதிகமாக எக்ஸஸாக கலெக்ட் பண்ணி நாங்கள் அதை வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ எங்களுடைய மாதாந்திர தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்கள் கேம்ப்ஸை பிளான் பண்ணுவோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு கேம்ப்ஸ் தேவை அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எங்களோட டிமாண்டை நாங்கள் எங்கள் சைட்லேருந்து என்ன பண்ணுவோம், எங்கள் டோனர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் குறைச்சிப்போம். ஸோ இதன் மூலயமா நம்ம பிளட் வேஸ்ட் ஆகிறத தவிர்க்க முடியும். ஓகே, இந்த மாதிரி பிளட் மாற்றும் போது இல்லை ஏற்றும் போதோ அவங்களுக்கு வந்து இது மூலயமா இந்த பிளட் ரிலேட்டடாக ஏதாவது நோய் ஏதாவது பரவறதுக்கு சான்சஸ் இருக்கா? முன்னாடி பிளட் மூலயமா பரவுறது 1-2 அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அட்வான்ஸ்டு சயின்ஸ் அண்டு லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம், 100% நம்ம பிளட் பாண்ட் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸை வந்து நம்மளால் தவிர்க்க முடியும். இப்போ நீங்கள் வரீங்க, ஒரு பிளட் கொடுக்குறீங்கன்னா உங்கள் பிளட்டை நாங்கள் எடுத்து உடனே டோனருக்கோ இல்லை ஒரு பேஷண்ட்டுக்கோ ஏற்றிட போகிறது கிடையாது. அந்த பிளட்டை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எடுத்து நாங்கள் ஒரு வாட்டி குரூப்பிங் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுறோம், டிரான்ஸ்ஃபியூஷன் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் அதை டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மலேரியா, ஹெச்ஐவி, சிஃபிலிஸ், ஹெப்படைட்டிஸ் பி, சி போன்ற நோய்கள் பார்த்திங்கன்னா ரத்தம் மூலியமாக இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய நோய்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற ரத்தத்தில் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருக்கா இல்லையான்றதை நாங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் மட்டும்தான் அதை நம்ம இன்னொரு டோனருக்கு தரோம். ஓகே, இப்போ வந்து இந்த ரத்த தானம் பண்ணுற விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாரும் வராங்களா முன்னாடி ரத்த தானம் பண்ணுறதுக்கு? அது வந்து ஒரு ஏரியா டு ஏரியா மாறுது. பட் ஓவராலாக பார்த்திங்கன்னா முன்ன இருந்த காலத்தை விட இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னே சொல்ல முடியும். இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய வாலண்டரியாக கொடுக்கணுன்னு வராங்க. அந்த மாதிரி ஒரு இப்போ நம்மளோட கம்யூனிகேஷன் அட்வான்ஸ்மெண்ட்னால இப்போ சப்போஸ் உங்களுக்கு இம்மிடியட் ரத்த தேவை இருக்குன்றப்ப ஒரு தூரத்தில் இருக்க ஒரு ஃப்ரெண்டை கூட உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ணி அவங்க வாலண்டரியாக 30-40 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்து வாலண்டரியாக டொனேட் பண்ணிட்டு போகிறதும் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த பிளட் வந்து கொடுக்குறாங்க, ஓகேவா? அவங்க வந்து இந்தமாரி சொல்கிறீங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கலெக்ட் ஆகி கூட அவங்க வந்து பிளட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த இடத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிற அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து ரொம்ப லாங்காக இருக்குது. இப்போ வந்து என்ன சொல்கிறது, அந்த பேங்க்கில் வந்து என்ன இருக்கோ அந்த பிளட்டு இங்கே கொடுத்துட்டு நம்ம அங்கே அதை இது பண்ணிக்க முடியுமா, ரிசீவ் பண்ணிக்க முடியுமா? இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் நான் பிளட்டு கொடுத்துட்றேன், அதுக்கு பதிலாக அவங்க வந்து ஆல்டர்னேட்டிவாக அந்த பிளட்டை அங்கே அரேஞ்ச் பண்ணுவாங்களா? இல்லை, நாம் இப்போ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் தான் அதை பண்ணிகிட்ருக்கோம். கவர்மெண்ட் டு ப்ரைவேட் பிளட் பேங்க் வந்து அதை பண்ணுறது கிடையாது. நீங்கள் அதை மாதிரி கொடுக்கணுன்னு விரும்புகிறவங்க நேரடியாக வந்து எங்களோட கனெக்டட் எனி அரசு பிளட் பேங்க்கில் நீங்கள் கொடுக்கும்போது நாங்கள் அதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே. இன்றைக்கி வந்து உலக தலசீமியா நாள். ஸோ நீங்கள் மக்களுக்கு இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உலக தலசீமியா தினம் கொண்டாடுறதுனுடைய மெயின் நோக்கம் என்னென்னா, நம்ம மக்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதன் மூலயமா ஒரு குழந்தையோட தலசீமியா மேஜர் பிறப்பை தடுக்க முடிஞ்சால் கூட அது நம்ம சொசைட்டிக்கு கொடுக்குற மிகப்பெரிய பங்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதன் மூலயமா என்னென்னா, இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்களா இருக்கட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா நீங்கள் கேள்விப்படுறவங்களா இருக்கட்டும்,
நீங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையோ இல்லை இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ மெடிக்கல் ஸ்க்ரீனிங்க்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். மெடிக்கல் ஸ்க்ரீனிங் என்கரேஜ் பண்ணுறது மூலயமா இந்த தலசீமியா மைனர் பாதிப்போட ஏசிம்டமேட்டிக்காக யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலயமா நீங்கள் இன்னும் ஒரு பார்ட்னர் தலசீமியா மைனர் பார்ட்னரை கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர்க்க முடியும். அதன் மூலயமா நம்ம இந்த பாதிப்பில் பிறக்கிற குழந்தைங்களை தவிர்க்கிறது மூலயமா இன்னும் ஒரு ஹெல்த்தியர் சொசைட்டியை நம்மளால் அட்டைன் பண்ண முடியும். பாதிப்பில் இருக்கவங்களும் ப்ளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ இந்த ஸ்டெம் செல் தெரப்பி மூலயமா போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற சிகிச்சை இருக்கிற அந்த ஃபெசிலிட்டிஸை பற்றிலாம் அந்தளவுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை. ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸுக்கு நீங்கள் உங்களோட அவேர்னஸை ஷேர் பண்ணுறது மூலயமா அவங்க ஃபர்தராக அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டு அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிரான்ஸ்பிளான்ட் டோனர் கிடைக்கிற பட்சத்தில் அவங்க அந்த ஒரு நிரந்தர தீர்வை போயிட்டு அவங்களால அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் நெருங்கிய உறவுகளில் கல்யாணம் பண்ணுற அந்த சொசைட்டியில் இருக்க பீப்புள் இன்னும் உங்களை ஜெனட்டிக்கலி நீங்கள் அவேர்னஸை க்ரியேட் பண்ணிக்கிறது மூலயமா நெருங்கிய உறவுமுறை மேரேஜஸை தவிர்க்கிறது மூலயமா நம்மளுக்கு தலசீமியான்ட்டு இல்லாமல் எனி அதர் ஜெனட்டிக் டிஃபார்மிட்டிஸையும் நம்மளால் தவிர்க்க முடியாது. நார்மலாக ஒரு தலசீமியா மைனர் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கும் போது நீங்கள் ஜெனட்டிக்கலி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு உள்ளாகிறீங்க. ஸோ நீங்கள் உங்கள் ப்ரெக்னன்சி அப்போ ப்ராப்பர் அண்ட் ரெகுலர் இன்டர்வல்ஸில் உங்கள் ஸ்க்ரீனிங் அண்டு டாக்டர் ஃபாலோஅப் மூலயமா நீங்கள் ஒரு ஆரோக்கியமான குழந்தையும் பெற்றுக்க முடியும். இந்த நோய் தீவிரத்தில் இருக்கவங்க என்ன பண்ணணுன்னா உங்களோட கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணணும். எந்த விதத்துலையும் நீங்கள் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டை டிஸ்கண்டினியூ பண்ணுறதோ போஸ்ட்போன் பண்ணுறதோ இல்லை ஸ்கிப் பண்ணுறதோ தேவையில்லை. ஓகே, ரொம்ப நிறைய விஷயங்களை இன்றைக்கி எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் நான் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. உங்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி டாக்டர். தேங்க்யூ. Yeah.